நேத்து செம போதடா. அந்த கேப் சும்மா தலன்னு இருந்தா. ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கு, யூ டர்ன் பண்ணி போகவும். என்னடா இது? சரி பாரு பின்னாடி பாரு. கட்டுமா? ஓகே போறேன்டா. வண்டியில டீசல் இருக்கு. எங்கேயும் நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எவனையாவது கேட்கறானா ரோட்ல ஒருத்தனையும் காணுமே. டேய், ஜெமினி கணேசனோட படத்துல வில்லன் இப்படிதான் வழி மாறி போயிட்டு இருப்பான். கடைசியா ஒரு தீவுல போய் மாட்டிக்குவாரு. ஆமா மச்சான், நான் அந்த படம் பாத்திருக்கேன். அந்த படத்தோட பேரு போனால் போகட்டும் போடா. டே சதீஷ், நாமளும் வழி மாறி அதே மாதிரி சூப்பர் இடத்துக்கு போயிட்டா எதுக்கு? அங்க போய் நம்ம கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நல்ல பட்ட சாராயமும் அப்புறம் அதுதான். அதுனா பொண்ணுடா. ஓஹோ, அப்ப அந்த படத்துல முழுசா பாக்கலையா? டேய், அந்த படத்துல வில்லன் இருக்கான்ல, அதுல வர பொண்ண கெடுத்துருப்பான். டே சதீஷ், இந்த படத்துல வர மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடக்காதுன்னு சொல்ல வரியா? கொஞ்சம் வாய் மூடிட்டு மனுஷன் எங்க பசியில துடிச்சிட்டு இருக்கா. இப்பதான் பொண்ணு சரக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இவன் வார்த்தை சோறுன்னுட்டு யாப்பா பார்த்தாலும். மச்சான் அங்க பாரு. கல்லுகடா நீ பண்றா. வா சீக்கிரம் வா. சீக்கிரம் வாங்கடா. அப்பா என்ன டயர்டு. இங்க பாருங்கடா, எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் வாடா. ஏன் மச்சான், இங்க சைட் டிஷ் நிறைய ஐட்டம் இருக்கும் போல இருக்குது. சாப்பிட ஏதாவது கிடைச்சா போதும்டா. அப்படியா சொல்ற? என்ன மாமா இங்கே மட்டை ஆயிட்டீங்க? மாமா நல்லா அமைதியா இருக்குடா. வணக்கம் அண்ணா. சாப்பிட என்ன இருக்கு? கல்லு இருக்கு. அது எங்களுக்கு தெரியும். கல்லு இன்னைக்கு வச்சதா இல்ல நேத்து வச்சதா? உனக்கு எது வேணும் அத சொல்லு. சமல்ல மச்சான். குடிக்கிறதுக்கு முன்னாடியே சமங்கற? இல்லண்ணே, நீங்க தான் சமன்னு சொன்ன. நான் நேத்ததோ இன்னத்ததோ இல்ல, நான் ரொம்ப பழசு. எங்களுக்கு பழசெல்லாம் எதுவும் வேணாம், புதுசா ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க. இனிப்பு கல்ல எடுத்துட்டு வாங்க. இருக்கா? டேய், 4 பானை எடுத்துட்டு வாடா. 4 பத்துமா மச்சான்? போதும்டா. 4 எனக்கு தான். அண்ணா சாப்பிட என்ன இருக்கு? நண்டு, நெத்திலி, எறா, சிக்கன், போட்டி, ஈரல், மண்ணீரல், ஏன் பீஃப் கூட இருக்கு. எனக்கு போட்டிடா. எனக்கு சிக்கன் இல்ல. அண்ணா நெத்திலி கொண்டு வாங்க. நெத்திலி எல்லாம் விலைக்கு அதெல்லாம் விலைக்கு. அண்ணா வேற என்ன சொன்னீங்க? அது பீஃப் கொண்டு வாங்க. நல்லா இருக்கும். ஆமா. சரி நான் சொல்றேன். மீன் போதும். அண்ணா நீங்களே சொல்லுங்க. மீன் நல்லா இருக்கும்ல? மீனே கொண்டு வாங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க. மீன் போதும். ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணுங்கப்பா. அதான் முடிவு பண்ணிட்டோம், மீன் போதும். நண்டு இருக்கா? எனக்கு போட்டிடா. போட்டி என்னடா மீன்? கொஞ்சம் மீன் சொரா போட்டு எடுத்துறோம். என்ன கிண்டல் பண்றீங்களா? நாங்க எதுக்கு நான் உங்களை கலாய்க்கணும்? என்னடா இத உள்ள எடுத்துட்டு போடா. மச்சான் கல்லு. இத பாருங்க, உங்களுக்கு குடிக்க கல்லு இங்க இல்ல. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. எங்களுக்கு கல்லு தர முடியாதுன்னு இந்த கடையவே நீ நடத்த கூடாது. எவ்வளவு தெரியும்? என்னோட பில்லு எவ்வளவு ஆச்சுன்னு காசு மிச்சம். இன்னும் எவனா இருக்கீங்க? தைரியம் இருந்தா வாங்கடா, வெளியில வாங்கடா. நமக்கே கல்லு கொடுக்க மாட்டான். நாம
விட்றா. வாடா. என் வாயை உடச்சிட்டேன்டா. கணுங்களா கொஞ்சம் இருங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? நீங்க இந்த ஊருக்காரங்களா? இல்ல. நான் சொல்றத கேட்டு அதிர்ச்சி ஆயிடாதீங்க. நீ டென்ஷன் பண்ணாம விஷயத்த சொல்லு. இந்த வண்டியில என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? இவ்வளவுதான் matter ஆ? இவ்வளவுதானா? உன் பேர் என்ன? குமாரசாமி. ஓகே குமாரசாமி, வந்து வண்டியில ஏறு. ஜாலி, ஜாலி, ஏறு, வாங்க, ஏறு, வாங்க, ஏறு. வாங்க. போ, 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 போ. முன்னால உட்காரவா இல்ல பின்னால உட்காரவா? முன்னாடியே வந்து ஏறு. குமாரசாமியை பார்த்து ஏத்துறா. ஏறி வா, ஏறி வா. அப்படியே கொஞ்சம் தள்ளுங்க, நான் நின்னுக்கிறேன். வண்டி எடு, வண்டி எடு. போலாம் போங்க. ராசாத்தி உன்னை அந்த பாட்டு போடுங்களா, கேட்டுட்டே போலாம்ல. குமாரசாமி, இந்த SBI காலனிக்கு ரொம்ப தூரம் போணுமா? ஆண்டவா, ஏன்? வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சு? நிறுத்தியா? என்ன விஷயம் சொல்லியா? இங்கே இறங்கிக்கிறேன். டேய், கொஞ்சம் தள்ளுடா. என்ன விடுங்க. யோ, என்னாச்சுன்னு நான் சொல்லியா? எங்கேயாவது போறேன். என்னங்க இங்கே இறங்கிட்டீங்க? போன திங்கக்கிழமை 3, வெள்ளிக்கிழமை 4. திங்கக்கிழமை 3, செவ்வாய்க்கிழமை தானே 4. ஆமா, கரெக்ட் தானே? அது கேலண்டர்ல நான் ஆளுங்களை கொன்னு ரத்தத்தை குடிச்ச கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இப்ப நீங்க எதுக்கு போறீங்க? அது ஒரு நல்ல ஸ்பாட். இன்னைக்கு ராத்திரி நாங்க அங்க தங்கலாம்னு நினைக்கிறோம். அந்த இடத்துலதான் பல விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதை கேட்டிருக்கோம். பெரியமா முன்னால நம்ம மானத்தை காப்பாத்திக்க தற்சமயம் இவங்க தான் பாலவாக்க பசங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் நீங்க அவ்வளவு தூரம் போகணுமா என்ன? வேற எங்க போறது? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகல. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? வீட்ல நானும் கொஞ்சம் பெண்களும் இருக்கும். ஆனா பொண்ணுங்களா இது போதும் எங்களுக்கு. வாகத்தல வாங்க. குமாரசாமி, உங்க மரியாதை வேறதான். இப்ப எப்படி போறது? நேரா போன ஓகேவா? நேரா போ, அங்க போய் லாஸ்ட்ல திரும்பு. வந்துட்டுமா? வீடு ஃபுல்லா பொண்ணுங்க தான் இருப்பாங்கல்ல. ஏங்க, ரொம்ப ஜல்லு இங்க ஊத்தாத. சாப்பிட நல்ல சாப்பாடு கிடைக்கும்ல? போச்சுடா, மறுபடியும் இந்த பிசாசுக்கு பசிக்குது. சாப்பாடு இல்லைன்னா மச்சான் பொண்ணுங்க இருக்குல்ல. நிறுத்து. இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கணும், புரியுதா? உள்ள போய் யார் யார் இருக்காங்கன்னு பாப்போம். டேய், பொறுமையா இருடா. காலம் மிதிக்காதடா. இல்ல நான் போறேன். ஆஹா, வீடு செமையா இருக்கு. அந்த லைட்டை போடுங்க. வாங்க. உள்ள வாங்க. அம்மா, இது உங்க சொந்த வீடா? சொந்த வீடுனா சொந்த வீடு மாதிரி. கிருஷ்ண மாதிரி பொண்ணுங்களா சுத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல. இங்க இடம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். no problem. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? நான் போய் தண்ணி எடுத்து வரேன். இந்த கதவை சாத்திக்கிறேன். இதா, அங்க வை. இது நமக்கு சரியா வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம 4 பேர் இருக்கோம். இங்க ரூம் இருக்கிற மாதிரி தெரியலையே. 4 பேரும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கலாம்டா. அதுக்கு இல்லடா, நடக்க போற சம்பவத்தை பத்தி சொல்றேன். ஆமாடா. அதுக்கு மத்த 3 பேர் வெளிய இருந்தா போதும்ல. அது வேலைக்காகாது. நீ தான் ஒளிஞ்சு பாப்ப. அது வேலைக்கு ஆகாது. ரகசியமா செய்ய வேண்டிய வேலைகளை நாம ரகசியமா தான் செஞ்சாகணும். கொஞ்சம் அடங்குறியாடா? நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். இல்ல ஒண்ணு பண்ணுவோம். நாம 3 பேரும் கடை முடிக்கலாம். அப்ப உன் காதை என்னப்பா பண்ணுவ? காதையும் மூடிக்கலாம். அது சரியா வராது. வந்துருச்சு போலடா. இந்தாங்க தண்ணி. இங்கெல்லாம் இப்படிதான் இல்ல. என்ன சொல்றீங்க? இல்ல, முதல்ல தண்ணி கொண்டு வந்துட்டீங்களே. குளிச்சாச்சா? விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குமார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க பாலவாக்கத்துல இருந்தானே வரீங்க? ஆமா, பாலவாக்கம் தான். ஆமா, உங்க கூட இருக்கவங்க எல்லாம் எங்க? எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ஆனா நான் தான் மெயின். நீங்க மொத்தம் 4 பேர் இருக்கீங்கல்ல? 4 பேர் அதிகம் சொல்ல வரீங்களா? 4 பேர் இருந்தா போதுமா? பரவாயில்ல, எத்தனை பேரா இருந்தா எனக்கு என்ன. எல்லாம் உங்க சாமர்த்தியம் தான். சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் குடிக்க கிளாஸ் எல்லாம் உள்ளதா இருக்கு. உனக்கு என் பவர் என்னன்றதை காட்டுறேன். செம்ம பீஸ். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. டேய், அவ சொன்னதை நீங்க கேட்டீங்களா? நம்ம பக்காவா தயாரா இருக்கணும். நம்மள பத்தி தப்பா நினைச்சிட கூடாது. அப்ப சீக்கிரம் வேலைய ஆரம்பிச்சிடலாம். வாங்க. பேக் எடுத்து வை. சீக்கிரம். அடிச்சதுக்கு அப்புறம் தான் விஷயம் இருக்கு. வா 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 வா. தீந்துருச்சா? நீங்க வராம எப்படி ஆரம்பிக்கிறது? இருக்கா? சரக்கு இருக்கு. இத கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். கன்னிக்கறி செமையா இருக்குங்க. வேற லெவல்ல ஒரு இருக்கு. 2 நாளைக்கு இங்க இருக்க முடியுமா? 2 நாளா புரியலையே.
இன்னைக்கு வியாழக்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு. அப்படின்னா 3 நாள் ஆயிடுமே. இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அதை கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இல்ல இன்னும் 2 நாள் இங்க இருக்கணும்னா அப்புறம் எங்க வேலை எல்லாம் கெட்டு போயிடும்ல. குமாரசாமி அடம் பிடிக்கிறதுனால நாம ஒரு 3 நாளைக்கு இங்க இருக்கலாம். இங்க ஒரு குறையும் உங்களுக்கு நான் வைக்க மாட்டேன். இங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம், இங்க இருக்கிற அருவியில நீந்தி குளிக்கலாம், அப்புறம் மீனும் பிடிக்கலாம். எனக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் எதுக்கு தெரியணும்? நீச்சல் தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணுங்க எல்லாம் ஏரியில குளிக்கிறாங்க. பொண்ணுங்க குளிக்கிறாங்களா? அதுவும் ஏறிலியா? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. டேய், நாம 4 நாளைக்கு அப்புறம் தான் போறோம். இல்ல. குமாரசாமி தைரியமா இருங்க, நாங்க 5 நாள் கழிச்சு தான் போறோம். இது போதும், சந்தோஷம். அப்படியே இரு. வேண்டாம். மோந்து பார்த்தாலே நான் போதை ஆயிடுவேன். வாசனையே போதை தூக்கு. உனக்கு வாசனை மட்டும் தான். போ. இனிமே நடக்க போற சம்பவத்துக்கு நான் டேய், பொறுப்பு ஜாக்கிரதையா இல்ல. பாத்துக்கோ. நீங்க சீக்கிரமா போய் ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. இது தொட்டு சாப்பிடுறேன். அடேங்கப்பா செமையா இருக்குடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.